சிரியாவை விட்டு தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளோடு ரஷ்யாவிற்கு சென்ற ஜனாதிபதி பஷர் அல் அசாத்திற்கு ரஷ்யா புகலிடம் அளித்துள்ளது. சிரியாவில் கிளர்ச்சிக்குழு தலைநகர் டமஸ்கஸை கைப்பற்றியதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அசாத் நாட்டை விட்டு வெளியேறினார். தற்போது சிரியாவில் என்ன நடக்கின்றது? பஷர் அல் அசாத் நிர்வாகத்தின் வீழ்ச்சி நாட்டின் புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுத்துள்ளதாக ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அமைப்பின் தலைவரான அபு முகமது அல் ஜவ்லானி நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி சிரியாவை ஈரானின் அபிலாஷைகளுக்கு பயன்படுத்த அனுமதித்த போதிலும் இன்று சிரிய மக்கள் மீண்டும் சுதந்திரமாக வாழ்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அல் அசாத் ஆட்சியின் போது அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்ட மக்கள் செட்னாயா எனப்படும் ராணுவ சிறைச்சாலையில் தடுத்து வைத்து சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் அந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைவரையும் கிளர்ச்சியாளர்கள் விடுவித்துள்ளனர். 13 வருட உள்நாட்டு போரினால் ஜோர்தான் மற்றும் லெபனானுக்கு தப்பிச் சென்ற சிரிய பிரஜைகள் மீண்டும் எல்லை தாண்டி சிரியாவிற்குள் பிரவேசிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமைதியான முறையில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான உத்தரவினை வழங்கிவிட்டு சிரிய ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறியதாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு அறிக்கையூடாக நேற்றிரவு தெரிவித்தது. அசாத் மற்றும் அவரது குடும்பத்தவர்கள் மாஸ்கோவுக்கு வருகை தந்த பின்னர் மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யா அடைக்கலம் அளித்ததாக ரஷ்ய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சிரியாவில் உள்ள ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் பல முகாம்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பினால் ஏற்பட்டுள்ள இடைவெளியை ஐஎஸ் அமைப்பு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 75 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சிரியாவில் உள்ள ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை மீண்டும் ஒருங்கிணைக்கவோ அல்லது தனக்கு சாதகமாக பயன்படுத்தவோ யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் என அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கோரிக்கை. சிரிய கல நிலவரம் தொடர்பில் விவாதிப்பதற்கு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையை அவசரமாக கூட்டுமாறு ரஷ்யா கோரியுள்ளது. அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ப்பு ரஷ்யா மத்திய கிழக்கில் உள்ள பிற நாடுகளை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி திமித்ரி பாலியன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கோலோன் மலைப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள யுத்த சூனிய வலயத்தினை இஸ்ரேல் தற்காலிகமாக கைப்பற்றியமை தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. கோலோன் மலைப்பகுதியில் ராணுவ வீரர்களை மீண்டும் நிலைநிறுத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டுள்ளார். கிளர்ச்சியாளர்கள் சிரியாவை கைப்பற்றியதால் 1974 ஆண்டு சிரிய அரசாங்கத்துடனான ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லை என்பதே இதற்கு காரணமாகும். சிரியாவில் நிலைமை சீராகும் வரை கோலோன் மலைப்பகுதியில் ராணுவம் நிலைநிறுத்தப்படும் என இஸ்ரேல் கூறியுள்ளது. வேறு படையினரை தமது மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. அசாத் குடும்பத்தின் 54 ஆண்டு கால ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிந்ததற்காக உலகளாவிய ரீதியில் உள்ள சிரிய நாட்டு மக்கள் தமது மகிழ்ச்சியை இவ்வாறாக வெளிப்படுத்தினர்.